அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஷாபான் மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு நோன்பு நோட்கலாமா அல்லது நோன்பு நோக்கிறதுக்கு தடை எதுவும் இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதனால் இந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் என்ன செய்வோம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஏன் இந்த கேள்வியை எழுப்புகின்றார் என்றால், ஏன் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் என்றால், ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அபு தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் தஸஃப ஷாபான் நடுப்பகுதியை அடைந்து விட்டால் ஃபலா தசூமு, நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம். ஷாபான் நடுப்பகுதியை நீங்கள் அடைந்து விட்டால் நோன்பு நோட்க வேண்டாம் என்ற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த ஹதீஸ் அறிஞர்களுக்கு மத்தியிலேயே கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அதாவது இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா என்று அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஒரு சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், அதனால் இந்த ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு நோட்க கூடாது என்று சொல்கின்றார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், இதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்களே தவறு இருக்கின்றது, குறை இருக்கின்றது, அதனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பின்னால் ஒருத்தர் என்ன செய்கிறார்னா நோன்பு வைக்க அப்பதான் ஆரம்பிக்கிறார். அவர் ஷாபானுடைய ஆரம்ப பகுதியில் எந்த ஒரு நோன்பு நோக்கவில்லை. மாறாக அவர் என்ன செய்கின்றார், ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பின்னர் தான் அவர் நோன்பு நோக்கவே ஆரம்பிக்கின்றார். ஷாபானுடைய நோன்பு உதாரணத்துக்கு வைங்களேன், ஷாபான் 16வது நாள் ஒருத்தர் என்ன செய்கிறார், அப்பொழுதுதான் அவர் ஷாபானுடைய முதலாவது நோன்பை நோக்கின்றார். இவருக்குத்தான் தடை. மாறாக ஆரம்பத்தில் இருந்து பிடித்து வந்தவர்களுக்கு தடை கிடையாது என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த கருத்தை ஏற்க முடியுமா என்று கேட்டால் இந்த கருத்தை ஏற்க முடியாது. காரணம் என்னவென்றால், நாங்கள் ஆசையுடன் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு தடையாக இது அமையும். ஏனென்றால் சில நேரங்களில் ஒருத்தர் என்ன செய்து ஆரம்பத்தில் அவர் நோன்பு நோட்பதில் அலட்சியமாக இருந்திருப்பார். அந்த சிந்தனை அவருக்கு இருந்திருக்காரு. ஷாபான் 15க்கு பிறகுதான் அவருக்கு ஆசை ஆர்வம் வருகின்றது. நான் இப்பொழுது ஷாபானுடைய நோன்பை நோட்ப மாட்டேன், அவருக்கு ஆசை ஆர்வம் வருகின்றது. இந்த இவருடைய கருத்து அடிப்படை எடுத்தால் இவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது. அப்ப பாருங்கள், ஆரம்பத்திலே அலட்சியமாக இருந்தவர்கள் கூட நன்மையை செய்வதற்கு இது இடம் கொடுப்பதில்லை. இவருடைய கருத்து உண்டு. இன்னொன்று என்ன, சில நேரங்களில் ஒருத்தர் என்ன செய்திருப்பார், மறந்திருப்பார். ஷாபானுடைய மாதம் என்பது ஆரம்பத்தில் அவர் மறந்திருப்பார். அவர் பயானுகளை கேட்டு என்ன செய்ய, அவருக்கு ஒரு அச்சம் வந்திருக்கும், ஆசை வந்திருக்கும், இப்பொழுதாவது நான் நோன்பு நோக்க வேண்டுமே என்று சொல்லி ஆசை அவருக்கு வந்திருக்கும் பயானுகளை கேட்டதுக்கு பின்னால். அப்ப இவருடைய கருத்தை அடிப்படையில் எடுத்தால் அவருக்கும் நோன்பு நோக்க முடியாது. ஏன், அவர் ஆரம்பிக்க போறார் 16வது உதாரணத்துக்கு ஷாபான் நடுப்பகுதிக்கு பின்னால் தான் ஆரம்பிக்க போறார் பயான்களை கேட்டு. அப்ப இவருடைய கருத்தை எடுத்து பார்த்தால் இவருக்கும் நோன்பு நோக்க முடியாமல் போயிடும். அதனால் இந்த கருத்தை ஏற்க முடியாது. இதனுடைய சரியான கருத்தை அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஷாபான் 15க்கு பின்னாலும் நோன்பு நோட்கலாம். ஷாபான் ஆரம்ப பகுதியிலும் என்ன செய்யலாம், நோன்பு நோட்கலாம். எதற்கு தடை என்றால், ஷாபான் அதாவது ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் தான் நோன்பு நோட்க கூடாது. இந்த ஹதீஸை காணுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா தகத்தமு ரமலான பிஸௌமி யௌமின் வலா யௌமைனி, நீங்கள் ரமதானை ஓரிரு நாட்களுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் ரமதானுக்கு முன்னால் நோன்பை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லா ரஜுலுன், ஒருவர் என்ன செய்யலாம், வளமையான நோன்பு நோக்கக்கூடிய அப்படிப்பட்டவராக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், நோன்பு நோக்கலாம். உதாரணத்துக்கு திங்கட்கிழமை வளமையான நோன்பு நோக்குவராக இருந்தால் ஷாபான் 28 அல்லது 29 இருந்தால் அவர் திங்கட்கிழமையாக இருந்தால் 29 அவருக்கு நோன்பு நோக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நோன்பு நோக்க கூடாது. இதைத்தான் நாங்கள் தெளிவான ஹதீஸ், இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்லே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஆனால் நாங்கள் 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்க கூடாது என்று சொன்ன அந்த ஹதீஸ் திருமையிலே வருகின்றது. ஆனால் புகாரி முஸ்லிமில் வரக்கூடியது 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்றுதான் புகாரில. அப்ப இந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்யலாம், சேர்த்து பார்க்கும்போது அந்த ஹதீஸ் சஹீஹா இருந்தால் கூட 15க்கு பின்னால் நோன்பு நோக்க கூடாது என்ற ஹதீஸ் சஹீஹா இருந்தால் கூட பலமான ஹதீஸ் இருக்கின்றது, ரமதானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு நோக்க வேண்டாமல் இருக்கிறது. அப்போ ஓரிரு நாட்களுக்கு என்பது அதுக்கு முன்னால் உள்ள நாட்களில் பிடிக்கலாம் என்று தானே எடுக்கலாம்.
புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்கள் இருக்கின்றால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றார்கள், நோன்பை விட மாட்டார்களா என்று சொல்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். ரமலானுக்கு பிறகு, அதாவது ரமலானிலே ரசூலுல்லாஹ் முழுமையாக நோன்பு நோட்பார்கள் மாதத்தில். ரமலானுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்ட மாதமாக இருந்தால் ஷாபானுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலும் இருக்கின்றது, அதே மாதிரி சொல்லும் இருக்கு. சொல்ல என்ன, ரமலானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் நோன்பை நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அந்த ஹதீஸ் ரெண்டையும் நாங்கள் ரசூலுடைய செயலும் இருக்கின்றது, இந்த ஹதீஸும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஷாபான் 15க்கு பின்னால் நடுப்பகுதிக்கு பின்னால் நோன்பு நோட்பதில் எந்த தவறும் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான பலகீனமான ஹதீஸ் தான் என அறிஞர்கள் மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. பெரும்பாலான அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலகீனம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த பலகீனமாக எடுத்தால் கூட அது பலகீனமான ஹதீஸ். சரி, ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தால் கூட நாங்கள் இந்த ஹதீஸுக்கு முரணாக இருப்பதால் பலமான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு முன்னால், ரமலானுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் நோன்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பலமான புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் என்ன, அந்த ஹதீஸை நாங்கள் எடுத்து இந்த ஹதீஸ் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த ஹதீஸை நாங்கள் பலமான ஹதீஸ் இருப்பதால் இந்த ஹதீஸை நாங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய முக்கியமாக இந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. அது போக இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், எப்பொழுது நாங்கள் ஷாபானுடைய நோன்பை பிடிக்க வேண்டும் என்று கூட சிலர் கேட்கின்றார்கள். ஷாபான் மாதம் ஆரம்பித்தாலே உங்களுக்கு நோன்பை என்ன செய்யலாம், அதிகமாக பிடிக்கலாம். 15 வரும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்க கூடாது. அதே போன்று ஷாபானை அடைந்து விட்டாலே முதலாவது நாள் இருந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ரமலானுடைய நோன்பை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆரம்பிக்கலாம். அது போக இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், 15வது நாள் மாத்திரம் நோன்பு பிடிப்பார்கள். அதனால் அவருடைய சந்தேகம் இருக்கிறது, 15வது நாள் மாத்திரம் நோன்பு பிடிக்கலாமா என்று கேட்டால் இது நிச்சயமா முடியாது. ஏனென்றால் இது ஷாபானுக்கு வளமையா 15வது ஷாபானா இருந்தால் எங்களுக்கு பிடிக்கலாம், அதுல எந்த தவறும் சந்தேகம் கிடையாது. 15வது நாள் பிடிக்கலாம், ஷாபானுடைய மாதம் 15, 16, 17, 13 எல்லா நாளும் பிடிக்கலாம். ஆனால் 15வது நாள் மாத்திரம் நோன்பு பிடிக்கலாமா என்று கேட்டால் ஷாபானுடைய அதை மாத்திரம் நியத்தில் வைத்து நோன்பு பிடிக்க கூடாது. அது பித்அத்தாக மாறுமா இல்லையா, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை 15ஐ மாத்திரம் குறித்து நோன்பு பிடிக்கவில்லை, நோன்பு பிடிக்குமாறு சொல்லவும் இல்லை. ஆனால் ஒருவர் 15ஐ மாத்திரம் ஷாபானுடைய நாளை குறித்து நோன்பு வைத்தால் அந்த நோன்பு கூடாத நோன்பு. ஏன், பித்அத்தான நோன்பு, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர் செய்கின்றார். அப்படி இல்லாமல் அவர் 15ஆம் நோன்பை சாதாரண நோன்பு ஷாபானுடைய நினைத்து பிடித்தால் அதில் எந்த தப்பும் கிடையாது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.